நம்ம இருந்தோம்னா கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரே விஷயம் தான், ஒபே ஒபே ஒபே. நீங்க வந்து அவருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7M மினிஸ்ட்ரிஸ் மூலியமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ரிகபா ரஷகராபா, கர்த்தாவே ரிகந்தராபாலோ ரிகபா, இன்னைக்கு யாராருக்கு என்னென்ன செய்தி நீங்க போகணும்னு நியமிச்சிருக்கீங்களோ ரிகந்தராபாலோ ரிகபா, அவங்க எல்லாருக்கும் ரிகந்தரேபேலோ ரிகபா, ஒரு தடையும் இல்லாம ரிகந்தலே ரெஷபாலோ ரிகபா பாபா, அவங்களுக்கு இந்த வார்த்தை போய் சேரணும் கர்த்தாவே. ரிஷதரேபேலோ ரிகபா. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒபே காட், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுக்கு உண்டான வசனம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். ஆனால் சாமுவேல், கர்த்தருக்கு பிடித்தமானது எது, தகனபலியா, அன்பளிப்பா, அல்லது கர்த்தரோடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதா? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான் அனைத்திலும் சிறந்தது. ஆக்சுவலி இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து ஒரு பீரியட்ல வந்து சாமுவேல் கிட்ட போறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ராஜா வேணும். பிலிஸ்தர்களுக்கு ராஜா இருக்காங்க, அமாலேக்கியருக்கு ராஜா இருக்காங்க, எல்லா தேசத்துக்கும் ராஜா இருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு ராஜா கூட கிடையாது. நாங்க போரிட போனா நாங்க தனியா போற மாதிரி இருக்கு. எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட போய் முறையிடுறாங்க. உடனே சாமுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. காட் கிட்ட ப்ரே பண்ண உடனே காட் என்ன சொல்வாருன்னா, அவங்க என்ன கேட்குறாங்களோ நீ செய்யி, அவங்களுக்கு ஒரு ராஜாவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு காடு வந்து அந்த பெர்மிஷனை கொடுத்துட்றாரு. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேல்ல பெஞ்சமின் ஒரு லேண்ட் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் இருக்காரு. அவரோட கழுதை தொலைஞ்சு போயிருது. அப்போ அவரோட பையனை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நம்ம கழுதை தொலைஞ்சிருச்சு, நீ போய் என்ன பண்ற, நம்மளோட சர்வெண்ட் ஒரு ஆளை கூட்டிட்டு போய் கழுதை எங்க இருக்குன்னு போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சவுல் அனுப்புறாரு. அந்த அவரோட பையன் யாருன்னா சவுல். ஸோ சவுலும் அவரோட சர்வெண்ட்டும் இந்த கழுதையை தேடி போறாங்க. ஆனா ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஆனா அந்த கழுதை இருக்கிற இடமே இவங்களுக்கு தெரியல. அப்போ சவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். அவர் சர்வெண்ட்டை சொல்வார், நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம திரும்பி போயிடலாம், இல்லாட்டி அப்பா நம்மளை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுல் வந்து அவரோட சர்வெண்ட் கிட்ட சொல்லுவார். ஆனா சர்வெண்ட் என்ன சொல்வாருன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த தேசத்தில் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசின்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்காராம், நம்ம அவரை போய் பார்த்தோம்னா நம்ம எந்த வழியில் போகணும்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை தேடி போகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, முதல் நாள் ராத்திரி கர்த்தர் வந்து சாமுவேலை சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன சொல்வார் அப்படின்னா, நாளைக்கு இதே நேரம் ஒருத்தரை வந்து நீ பார்ப்ப, அவர் யாருன்னா இஸ்ரேலுக்கே நான் ராஜாவா ஒருத்தர் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், அவனை நாளைக்கு இதே நேரம் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த நாள் வந்து இவங்க 2 பேர் போறாங்க, சாமுவேலை பார்க்க போறாங்க. தூரத்திலே சாமுவேல் வந்து பார்த்துருவார், இவங்க 2 பேர் வரதை பார்த்துருவார். உடனே கடவுள் வந்து அவருக்கு வெளிப்படுத்துவார், நான் நேற்று சொன்னல நீ ஒருத்தனை பார்ப்ப, அதுல வந்து இஸ்ரேலுக்கே உண்டான ராஜாவை நீ பார்க்க போறேன்னு சொன்னல, அதுல இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. வந்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்வாரு அப்படின்னா, சவுலை பார்த்து இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, எங்க கழுதை காணா போயிடுச்சு சார், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்வார்னா, இன்னைக்கு வந்து இஸ்ரேலில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபீஸ்ட் ஒன்று நடக்குது, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க, அந்த ஃபீஸ்ட்ல வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுலை பார்த்து சொல்வார். உடனே சவுல் சொல்வாரு, என்னையா அந்த ஃபீஸ்ட்ல இன்வைட் பண்றீங்க, ஆக்சுவலி நான் வந்து ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தில் சும்மா இஸ்ரேலில் ஒரு சின்ன ட்ரைப், அந்த ட்ரைபை வந்து பெஞ்சமின் கோத்திரம், அந்த கோத்திரத்துல இருந்து என்ன வந்து கூப்பிடுறீங்க, நான் எப்படி இங்க வரதுன்னு சாமுவேல் சொல்வாரு, இல்ல இல்ல நீ வந்து கலந்து கொள்ள எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் சர்வெண்ட்டு போய் அந்த ஃபீஸ்ட்ல போய் கலந்துப்பாங்க. ஆக்சுவலி 30 பேர் தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சவுலையுமே வந்து சாமுவேல் இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வருவாருன்னு சொல்லிட்டு முன்கூர்ச்சியே வந்து அவரோட வேலையாட்கள்கிட்ட வந்து அவருக்குன்னு உண்டான சாப்பாடை தனியாக எடுத்து வச்சிருப்பார். ஸோ அவர் வந்தோன்னே அவர் கேட்பார், அதை நான் எடுத்து வச்சதை கொடுங்கன்னொன்னா இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்வார்னா, நீ உன்னோட வேலையாட்கள் அனுப்பிடு, உன்னோட சர்வெண்ட்டை நீ அனுப்பிடு, கழுதை வந்துடும், நீ போங்க, நீ என்னோட இரு, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு சவுலை இருக்க சொல்வார். சர்வெண்ட் போனதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுலை தனியாக கூப்பிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, உன்னை வந்து கர்த்தர் வந்து உன்னை ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்காரு, இஸ்ரேலுக்கே உன்னை ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்காரு, இதை முன்குறிச்சி எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. ஸோ நான் இப்போ உனக்கு வந்து ராஜரீக அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் மேல அந்த தைலத்தை எண்ணெயை ஊற்றி ராஜரீக அபிஷேகம் கொடுத்து இஸ்ரேலுக்கே ராஜாவா அப்பாயிண்ட் பண்றாரு. கர்த்தர் தான் சவுலை வந்து ராஜாவா அப்பாயிண்ட் பண்றாரு. அதே கர்த்தர் 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, the Lord rejects Saul as
கிங் அப்படின்னு இருக்கும். சவுல ராஜாவா ஆக்குறாரு. ஆனா 15வது அதிகாரத்துல கர்த்தர் வந்து சவுல வந்து ராஜாவா நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு வசனம் சொல்லும். அப்ப அவர் என்ன தப்பு பண்ணாரு? எந்த கர்த்தர் வந்து சவுல ராஜாவா ஆக்குறாரோ அதே கர்த்தர் வந்து ரிஜெக்டும் பண்றாரு. அப்ப அந்த டைம்ல என்ன ஆகும்? அந்த 15வது அதிகாரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ ஒரு போர் வரும். அமாக்லைட்ஸ்க்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு போர் வரும். அப்போ வந்து கர்த்தர் வந்து சவுல் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த தேசத்தை வந்து ஃபுல்லாக அழிச்சிருங்க, ஒருத்தனை விடாதீங்க, ஒரு ஜீவராசியை கூட நீ விடக்கூடாது, எல்லாத்தையுமே கொன்று குவிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சவுலுக்கு கொடுத்த ஆர்டர் இது. ஸோ அதே மாதிரி இவங்கெல்லாம் போகிறாங்க. உள்ளே போய் சவுலோட சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் எல்லாத்தையும் போய் அழிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த ராஜா கிட்டேயும் போயிடறாங்க. ராஜாவை கைதி பண்ணி சவுல்கிட்ட விட்டுடுறாங்க. அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து கொல்லும் போது அவங்க பார்க்குறாங்க நிறைய பெஸ்ட்டான அனிமல்ஸ். ஒரு சில அனிமல்ஸ்லாம் ரொம்ப நல்ல அனிமல்ஸாக இருக்கும் போது இந்த சோல்ஜர்ஸ்க்கு கொல்ல மனசு வரல. இவங்க அதெல்லாம் கொல்லாம பெஸ்டான அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் சவுல் கிட்ட விடுறாங்க. அப்போ அன்னைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பியும் வந்து கர்த்தர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட வராரு. நான் வந்து சவுலை ஏன் ராஜாவா ஆக்குனேன்னு சொன்னா நான் ரொம்ப ரெக்ரெட் பண்றேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்வாரு. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு அடுத்த நாள் சவுலை பார்க்க போவார். சவுலை பார்க்க போன உடனே சவுல் ஓடி வருவார், சாமுவேலை பார்த்து ஓடி வருவார். ஓடி வந்து அவர் சொல்லுவாரு, நான் வந்து கர்த்தர் சொன்னது எல்லாமே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சவுல் சொல்லுவார். உடனே சாமுவேல் கேட்பாரு, எல்லாமே நீ செஞ்சிட்டியா? என் காதுல வந்து சில அனிமல்ஸ் கத்துற சத்தம் கேட்குதே, அது என்னது அப்படின்னு கேட்பாரு. இல்ல, அவங்க என்னோட சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஊர்ல, அந்த அமாக்லைட்ஸ் ஊர்ல வந்து கொல்றதுக்காக போனாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் நான் வந்து கடவுளுக்கு வந்து பலி செலுத்தத்துக்காக வச்சிருக்கணும்னு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பயங்கர கோவம் வந்துடும். அவர் அது என்ன சொல்லுவாருன்னா, உன்னை கடவுள் என்ன சொன்னார், கர்த்தர் என்ன சொன்னார், உன்னை எல்லாத்தையும் அழிக்க சொன்னார், நீ ஏன் எடுத்துட்டு வந்த அப்படின்னு அவர் வந்து கோவமாக பேசும்போது சவுல் சொல்லுவார், இல்லை நான் ஒபே தான் பண்ணேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், இந்த பெஸ்ட்டானதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இந்த ராஜாவை நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் வந்து அவரை கொல்லலன்னு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பயங்கர கோவம் வந்தது. கோவம் வந்துட்டு அவர் திட்டுவாரு, நீ வந்து கடவுளை ஒபே பண்ணல அப்படின்னு. திரும்பி இவர் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாரு. என்ன ஜஸ்டிஃபிகேஷன் சவுல் கொடுப்பாருன்னா, அந்த அனிமல்ஸ் எல்லாம் எடுத்து நான் கடவுளுக்கு பலி செலுத்த தான் நான் வச்சிருக்கேன், நான் வந்து கடவுளுக்காக தான் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்றேன், ரிக்கந்தல்லா ரஷபாலோ ரிக்கபா, நிறைய பேர் சபையில இருக்கீங்க ரிக்கந்தர்ராபா, ஆனா ரிக்கந்தர்ராபாலோ லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ராபாலோ கேட்டா ரிக்கந்தர்ராபா, அந்த காசுல 10% ரிக்கந்த கடவுளுக்கு தானே செலுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. ரிக்கந்தர்ராபாலோ ரிக்கபா, கர்த்தர் சொல்றா ரிக்கந்தர்ராபால், இனி வர நாட்கள்ல ரிக்கந்தர்ராபாலோ ரிக்க, அப்படிப்பட்ட பணம் எல்லாம் சாபமா மாறும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ராபால், இது எச்சரிப்பின் சத்தம் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோ ரிக்கபா. ஸோ சவுல் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பார், நான் கடவுளுக்காக தான் இதை நான் செஞ்சேன், அவருக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ சொல்லுவார் சாமுவேல், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் பலி தான் கடவுளுக்கு திருப்திப்படுத்தும்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் அவருக்கு திருப்தி கொடுக்காது, கடவுளுக்கு ஒபே பண்ணுங்க, அதுதான் கடவுளுக்கு வந்து திருப்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுலுக்கு ஒரு எச்சரிப்பா பேசுவார். இது வந்து சவுலுக்கு உண்டான வசனம் மட்டும் கிடையாது, இது நமக்கும் கிறிஸ்தவர்களா நம்ம இருந்தோம்னா கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரே விஷயம் தான், ஒபே ஒபே ஒபே. நீங்க வந்து அவருக்கு கீழ்ப்படியணும். நிறைய கிறிஸ்தவர்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, கர்த்தாவே என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க, வேற வழி இல்லாம நான் ஆபீஸ்ல தண்ணி அடிச்சேன், இதெல்லாம் கர்த்தர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாரு. சவுல் பண்ணது என்ன பெரிய தப்பு மாதிரி நமக்கு தெரியல. அவர் என்ன சொன்னாரு, கர்த்தர் எல்லாரையும் அழிச்சிடணும்னாரு, அவர் அழிக்காம எல்லாரையும் அழிச்சு 10% அவர் அழிக்காம விட்டுட்டாருன்னு நம்ம வச்சுப்போம். ஆனா கடவுள் அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனை சவுல் கிட்டேந்து அவர் கேட்கவே இல்லை. அடுத்த வசனம் அதுக்கு படிச்சு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து, நீ பண்ண தப்புனால கடவுள் உன்னை இஸ்ரேல் ராஜாவா உன்னை நிராகரிச்சிட்டாரு, நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த பதவியில இருப்ப, அதுக்கு உனக்கு ஆல்ரெடி ஒருத்தனை இங்க யார் வருவான்னு கடவுள் தேர்ந்தெடுத்துட்டாரு, அவன் தான் இந்த ராஜ்யத்தை கடைப்பிடிக்க போறான், உன்னோட ராஜ்யம் உடைக்கப்படும் அப்படின்வாரு. உடனே சவுலுக்கு மனசு தாங்காம என்ன பண்ணுவார், இல்ல எனக்கு ஒரு அன்பான வார்த்தையை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை பிடிச்சி இழுப்பாரு. பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த
அவர் அந்த சாம்வேலோட அந்த ரோப் வந்து கொஞ்சம் கிழிஞ்சு அவர் கையில போயிடும். உடனே சாம்வேல் தீர்க்கதரிசி சொல்வார் சவுலை பார்த்து, நீ என் ட்ரெஸ்ஸை கிழிச்ச மாதிரியே உன் ராஜ்யம் கிழிக்கப்பட்டு நீ ஒண்ணுமே இல்லாம இந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதுதான் டிசோபீடியன்ஸ்க்கு உண்டான தண்டனை. சவுல் வந்து பெரிய தப்பு மாதிரி நமக்கு தெரியல, எல்லாமே பண்ணிட்டார், கடைசியில் நம்ம ஒரு சிலதை விட்டுட்டாரு. நம்மளே இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு கடைசியில கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா சரி எல்லாமே நீ நல்லா பண்ணிட்டமா, கடைசியில தானே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனா ஒரு மதரா ஒரு ஃபாதரா நம்ம பிள்ளைங்களை மன்னிச்சிருவோம். ஆனா கர்த்தர் சவுலை மன்னிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் மன்னிக்கல. கர்த்தர் சொன்ன மாதிரியே சவுல அந்த ராஜ்யத்தை இழந்தாரு. தாவீது தான் அந்த ராஜாவா ஆக்குனாரு. ஃபர்ஸ்ட் கிங் யாருன்னா சவுல். ஆனா கடவுள் அதெல்லாம் இறக்கப்படவே இல்லை. கர்த்தர் தான் வந்து சவுலை வந்து ராஜாவா ஆக்குறாரு. அதே கர்த்தர் இறங்கி வராரு. சவுல் தப்பு பண்ண உடனே எனக்கு வந்து கேட்கவே இல்லை, என் பேச்சை கேட்கவே இல்லைன்னு தான் அந்த 15வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். சவுல் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவனை ராஜாவா ஆக்குனதுக்கு, அவனை நிராகரிச்சுட்டு நான் இன்னொருத்தனை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை சொல்வார். இன்ஃபேக்ட் நீங்கள் படித்து அந்த 1 சாமுவேலை படித்து பார்க்கும்போது சாமுவேல் தான் ரொம்ப சவுலுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பார். ஐயோ அவன் அந்த ராஜ்யத்தை இழக்க போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அப்புறம் தான் வந்து கர்த்தரே வந்து என்ன சொல்வாருன்னா சாமுவேல்கிட்ட, எத்தனை நாள் இந்த மாதிரி நீ வருத்தப்பட்டுட்டே இருக்க போற சவுலுக்காக, எத்தனை நாள் நீ வருத்தப்பட்டு இருக்க போற, போ நீ ஜெஸ்ஸி வீட்டுக்கு போய் நான் சொல்ற பையனுக்கு வந்து நீ வந்து ராஜரீக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லியிருப்பாரு. இதுதான் கர்த்தரோட கேரக்டர். மனிதர்கள் நம்ம மன்னிக்கிறோம், கர்த்தர் மன்னிக்கிறது இல்லை. நான் இன்னொரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு வந்து பைபிளில் நான் காட்டுறேன். கர்த்தரோட கேரக்டர் உங்களுக்கு அதில் புரியும். வேற யாரும் கிடையாது, ஆதாம் ஏவாளை படைக்கும் போது எல்லா லக்ஸரியோட தான் படைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் குறைவுன்னே கிடையாது, எல்லாமே இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க ஆதாமெல்லாம் எந்த அளவுக்கு கடவுள் வந்து ரொம்ப பிரியமான பையனா இருந்தாருன்னா அனிமல்ஸ் எல்லாம் படைச்சு ஆதாம்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு, நீயே பேர் வையின்றாரு, அதையும் பண்றாரு. எல்லாமே இருக்கு, ஒரு குறை இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துக்கும் ஏன் ஓடுறோம், நம்ம சாப்பாடுக்கு நம்ம வந்து சம்பாதிச்சாதான் சாப்பாடு, நம்ம அதுக்காக நம்ம வேலை செய்யறோம், நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுமே இல்லாம ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் ஒரு 2 பிள்ளைங்க இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு குறையும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கட்டளை மட்டும் கர்த்தர் சொல்லிட்டு போறாரு. என்ன, அங்கே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் இருக்க பழத்தை மட்டும் பறித்து சாப்பிட்றாதீங்க, மற்றபடி யூ ஆர் ஃப்ரீ, யூ கேன் கோ எனிவேர், யூ கேன் ஈட் எனிதிங், எதுவாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு கர்த்தர் சொல்லிடுறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் கட்டளை. ஒபீடியன்ஸ்க்கு உண்டான டெஸ்ட்டை கர்த்தர் கொடுக்குறார். ஆனா அந்த டெஸ்ட்ல 2 பேருமே ஃபெயில் ஆகி கர்த்தர் கோபாக்கினிக்கு ஆளாகிடுறாங்க. கர்த்தர் வந்து கேட்கும் போது என்ன சொல்றாங்க, அப்பயும் அவங்க அக்செப்ட் பண்ணல, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. கர்த்தாவே நான் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா ஒருவேளை மன்னிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் வந்து கடவுள் வந்து கேட்கும் போது, ஆதாம் நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்கும் போது, ஆதாம் சொல்லும் போது என்ன சொல்ற, நான் ஒன்றும் பண்ணல, நீங்க கொடுத்த பெண்மணி தான். அப்பயும் பாருங்க கர்த்தரை தான் நோக்கி சொல்றது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் என்ன பண்றது, கடவுள் ஏன் இந்த சிச்சுவேஷன்ல போடுறாரு, ஏன் கடவுள் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடவுளை பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிக்கந்த அல்லா ராபாலோ, கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த அல்லா ராபாபா, கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தா, இதெல்லாம் எனக்கு ஒரு அருவருப்பான வார்த்தைகள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரேபேலோ ரிகப. அப்போ ஆதாம் வந்து சொல்லுவார், பிளேம் பண்ணுவார். ஏவாள்கிட்ட போனா ஏவாளும் தப்பா ஒத்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அந்த பாம்பு தான் என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரோட கோபத்தை இன்னும் ஜாஸ்தியாக்கியிருப்பாங்க. உடனே கடவுள் என்ன பண்றாரு, சரி ஓகே ஒரு 10 days வந்து நீங்க இந்த பக்கம் வராதிங்க, சாப்பாடு கிடையாது, அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரா? இல்லை. ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட், முதல்ல இந்த தோட்டத்தை விட்டு 2 பேர் வெளியில போங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். நம்மளா இருந்தால் நம்ம பிள்ளைய வெளியில விடுவோமா, ஐயோ இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னே தெரியல, இவ்வளோ பெரிய தண்டனை நம்ம தாங்குவாங்களான்னு தெரியாது, நம்ம எவ்வளோ யோசிப்போம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் யோசிக்கல. முதல்ல இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரு நிர்வாணி போல அமிச்சாரு. ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது வரைக்கும் வந்து ஒரு நல்ல லைஃப்ல வாழ்ந்தவங்க வெளில போன்ட்டாரு. அதை மட்டும் விட்டாரா, ஆதாம்க்கு ஒரு சாபம். என்ன சாபம், உன் வேர்வை துளி நீ தரையில விழுந்தாதான் உனக்கு சாப்பாடுல கை வைக்க முடியும்னாரு. 2வது சாபம் ஏவாளுக்கு என்ன சாபம், நீ குழந்தை பெத்துக்கும் போது பயங்கர வலியோட தான் பெத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டு 2 பேரை வெளியில துரத்தி விட்டு 2 ஏஞ்சல்ஸ் வேற போடுறாரு. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் வராம நீ பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. அந்த சாபம் அவங்களோட முடிஞ்சிருச்சா? எத்தனை நூற்றாண்டு இன்னைய வரைக்கும் ஆண்கள்லாம் போய் சம்பாரிச்சு வந்தாதான் அவங்களால சாப்பாடுல கையே வைக்க முடியும். லேடிஸ்க்கு இன்னைய வரைக்கும்
ஒரு லேடி வந்து குழந்தை பெற்றுக்கிற வழி ஹையஸ்ட் பெயின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வலியோட தான் நம்ம குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கடவுளோட சாபம் இன்னைய வரைக்கும் நமக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது என்னைக்கு முடியும் நமக்கு தெரியாது. அது கடவுளோட 2வது வரைக்கும் எப்போ முடியுதான்னு தெரியாது. ஆனால் இதுதான் கர்த்தரோட சாபம். 3 மெயின் சாபம், மெயின் பனிஷ்மெண்ட் தான். வெளியில் போ, ஆதாமுக்கு உண்டான சாபம், ஏவாளுக்கு உண்டான சாபம். இந்த சாபத்தில் இன்னமும் நம்ம இருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோம்? ஏசு கிறிஸ்து வந்து எல்லா சாபத்தையும் எடுத்து போட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த சாபத்தை எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கல? ஏன்னா இது அவர் தான் கொடுத்தாரு. கடவுள் கொடுத்த சாபத்தை ஏன் கடவுள் எடுக்க போறாரு? அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சாத்தான் வந்து நம்மளை சோதிக்கிறான், ஜனங்கனால பிரச்சனை வருது, ஜனங்க நம்ம எதிர்த்து நின்னா கடவுள் நமக்கு வருவாரு. ஆனா அந்த கர்த்தரே உங்களுக்கு எதிர்த்து நின்னா யார் நம்மளை காப்பாத்துவா? காப்பாற்ற முடியாது. அதுதான் இன்னைய வரைக்கும் நம்ம அந்த சாபத்துக்குள்ள இருக்கோம். ஏன் இருக்கோம்? ஏன்னா கர்த்தர் கொடுத்த சாபம். என்னதான் ஏசு கிறிஸ்து வந்து தான் ரத்தத்தை கொடுத்து அவர் வந்து பாவத்தை எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்த சாபத்துல இன்னும் இருக்கும். அதனால நம்ம கர்த்தரை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இது பண்ணிட்டே இருக்கணும். அவரை ஒபே பண்ணணும். அவர் சொன்னா செய்யணும். 1008 கேள்வி அவரை கேட்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆர்டர் போடுறான்னா நம்ம கேள்வி கேட்கிறோமா? ஒரு கேள்வியும் கேட்காம வாயை மூடிட்டு அந்த ஆர்டரை அவர் பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் பெருசா இது பண்றது கிடையாது. ஆர்டரை எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் என்னோட லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா ஒன்று ப்ரப்போஸ் பண்ணா அதை நம்ம வாயை மூடிட்டு அந்த லாவை எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் கர்த்தர் ஒன்று சொன்னால் அவர்கிட்ட வந்து பேசக்கூடாது. கர்த்தாவை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே கூடாது. அதனால கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து கடவுள் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தேவனின் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடிப்பவனாக இருக்கலாம், ஆனால் அவன் ஒரே ஒரு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பிறகு அவன் அனைத்து கட்டளைகளையும் உடைத்தவனாக ஆகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 10 விஷயம் கடவுள் சொல்றாரு அப்படின்னா 9 விஷயம் மட்டும் செஞ்சுட்டு ஒரு விஷயத்த நம்ம விட்டா கூட 9 விஷயம் கஷ்டப்பட்டு பண்ணமே அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். கடவுள் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாரு. அடுத்த அவர் என்ன சொல்வார்னா, நான் சொன்ன அந்த கடைசி விஷயத்தை ஏன் பண்ணலன்னு தான் கேட்பாரே தவிர நீங்க பண்ண 9 விஷயம் கரெக்டா பண்ணிட்டீங்க அதுக்காக வந்து நம்மளை தூக்கி வச்சு தலையில ஆட மாட்டாரு. அப்படிதான் சவுலுக்கு நடந்தது. எல்லாமே பண்ணிட்டாரு, கடைசியில கொஞ்சம் அது எதுக்கு கடவுளுக்காக தான் பண்ணாரு. அதனால் கடவுள் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. புதிய ஏற்பாடு காலத்துல ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, கர்த்தாவே கர்த்தாவே என்ன கூப்பிடுறீங்க தவிர ஒரு பையனை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப இரிட்டேட்டடா ஜீசஸ் வந்து கூட இருக்கவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போதான் அவர் என்ன சொல்லுவார்னா, என் பேச்சு அப்போதான் வைஸ் பில்டர் ஃபூலிஷ் பில்டர்னு ஒரு கதை சொல்வார். என் பேச்சை கேட்டு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து வீடு கட்டுறான்னா நல்லா சிமெண்ட் போட்டு செங்கல்லாம் போட்டு கட்டி வீடை பயபக்தியாக வச்சுருக்கோம். ஃபூலிஷ் பில்டர் மாதிரி, சாரி வைஸ் பில்டர் மாதிரி. ஏன்னா எவ்வளோ மழை வந்து புயல் அடித்தாலும் அந்த வீடு ஒன்றும் ஆகாது. ஆனால் ஃபூலிஷ் பில்டர்ன்றவன் யார் அப்படின்னா, சும்மா மண்ணில் வந்து வீடு கட்டுற மாதிரி. புயல் வந்து வெள்ளம் வந்தால் அந்த வீடு அழிஞ்சு போயிடும். ஸோ புதிய ஏற்பாடு காலத்திலுமே ஜீசஸ் அதை தான் சொல்றாரு, நீங்கெல்லாம் என் பேச்சை கூட கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு. புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த பழைய ஏற்பாடு காலம் வேற புதிய ஏற்பாடு காலம் வேறன்னு சொல்லிட்டு பிரிச்சு எல்லா பாவத்தையும் செய்யறது. நான் ஒன்று சொல்றேன், புதிய ஏற்பாடு காலத்துல தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. நான் ஏன் சொல்றேன், பழைய ஏற்பாடு காலத்துல பிறர் மனைவியோட விபச்சார பாவத்தில் இருந்தாதான் அது பாவம். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் பிறர் மனைவியை இச்சையா பார்த்தாலே பாவம். அதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுட்டு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும். சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழக்கூடாது. நம்மளோட ரோல் மாடல் யாராக இருக்கணும்? ஜீசஸ் தான் நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். அவர் என்னென்ன பண்ணார்? வந்தார் பூமிக்கு, 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஆவியானர் வர்றார். ஆவியானர் தான் அவர் வனாந்தரத்துக்கு அவரை வழி நடத்துறாரு. ஒரு தேவகுமாரனே ஆவியானவர் பெற்றுக்கொள்றாரு. அப்போ நம்ம எத்தனை பேர் சபையில ஆவியானர் இல்லாம இருக்கோம்? அதுக்கெல்லாம் நம்ம வெக்கப்படணும். ஆவியானர் இல்லாம சபைக்கு போறதுக்கு நம்ம ஆக்சுவலி ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நம்ம கிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்காரா? ஹோலி ஸ்பிரிட் இல்லாம எதுக்கு சபைக்கு போகணும்? சபைக்கே போவேணான்னு என்று கர்த்தர் சொல்றாரு. இஷாதார் ரேபேலோரி கபாப். ஸோ நம்மளோட ரோல் மாடல் எப்பவுமே ஜீசஸா தான் இருக்கும். அவர் வந்து கடைசி வரைக்கும், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பிதாவாகிய தேவனை ஒபே பண்ணிட்டே இருப்பார். ஒரு விஷயத்துல கூட அவர் வந்து கடவுள்கிட்ட போய் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னா அவர் பண்ணியிருக்க மாட்டார். வாட் எவர் காட் சேஸ், பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணதான் பைபிளில் இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் வந்து க்ரூசிஃபை பண்ணும்போது அவர் போய் கெத்செமன் தோட்டத்தில் அழுகுறாரு.
அது மாதிரி வந்து அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லி அழுவார். இந்த மாதிரி இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகட்டும், ஆனால் ஏன் சித்தம் இல்லை உங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுவார். ஏன்னா அந்த டைமில் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாராம் அவர். அந்த நைட்டு ஃபுல்லாக அழுகுறாரு. இன்ஃபேக்ட் அவரோட டிசைபிள்ஸ்டெல்லாம் போய் சொல்கிறார், யார் அவருக்காக ஜெபிக்கல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாருன்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவரோட வேர்வை துளிங்கெல்லாம் தரையில் வந்து பிளட்டு மாதிரி விழுந்துதான். அது ஆக்சுவலி சயின்டிஃபிக்காக ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, ஹெமட்டோஹைட்ராலிசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு வேர்வை வந்து நெத்தியில் வந்து நமக்கு ஸ்வெட் கிளான்ஸ்னு ஒன்று இருக்கும், அதனால தான் நமக்கு வேர்வை வரும். அந்த ஸ்வெட் கிளான்ஸ் என்ன ஆகுமா, ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ரெஸ், இது நிறைய பேருக்கு வராது, ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகிடுமா, இங்கே இருக்க ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாம் பிளட் வெசல்ஸ் சொல்லி வெடிச்சிருமா. வெடிக்கும் போது இந்த வேர்வெல்லாம் வந்து ரத்தமாக ஆகுமா. இது எப்போ வரும்னா, ஒரு மனிதன் ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான், அவன் டிப்ரெஷனுக்கு போவாங்க தெரியுமா, டிப்ரெஷன்லேயே ஹை, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஜீசஸ் இருக்கார். அப்போ அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். ஐயோ நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பாடுபட்டு சாக போகிறோமே, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணி இதை தாங்குவோமான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக யோசி அழுது 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 அங்கேயே ஃபஸ்ட்டு அவர் நமக்காக ரத்த சிந்துறத அவர் ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பித்த உடனே அப்பையும் அவர் கேட்குறாரு பிதாவாகிய என் தேவன்ட்ட, ஒருவேளை கடவுள் மனசு மாறுவாரான்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போட்டுன்னோன்னு, ஆனால் ஏன் சித்தம் இல்லை அது உங்கள் சித்தம்னு அவர் சொல்லிட்டு அந்த ப்ரேயரை முடிக்கிறாரு. முடித்த உடனே சோல்ஜர்ஸ் அவரை அரெஸ்ட் பண்ண வருவாங்க. ஜீசஸ்க்கு வந்து நிறைய இடத்துல அவருக்கு தப்பிச்சுக்க போக வாய்ப்பெல்லாம் இருந்தது. அந்த இதை அவர் நடக்காமலே போயிரு, அந்த குரூசிஃபிகேஷனை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஜீசஸ்க்கு கிடச்சிது. ஆனால் அவர் வந்து பிதாவாகிய சித்தம்படி அவர் குரூசிஃபை ஆகணுன்றதுக்காக அவர் எந்த வாய்ப்பையும் அவர் வந்து யூஸ் பண்ணிக்கல. அப்போ என்ன ஆகுது, பேதுரு வந்து ஒரு கத்தியால் எடுத்து ஒரு சோல்ஜரோட காதை வெட்டிடுறார். வெட்டின உடனே ஜீசஸ் வந்து கோவமா என்ன சொல்வார்னா, ஜான் 18:11 நீ என்ன பண்றாய், அந்த கத்தியை முதல்ல வை, நீ பண்றதை பார்த்தா கடவுளோட சித்தத்தை செய்ய முடியாம நான் போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வசனத்தை பார்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குணப்படுத்திட்டு அவங்க அரெஸ்ட் ஆகி போயிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு ஒரு சான்ஸ் மாதிரி அவர் தப்பிக்கிறதுக்கு. ஆனா அவர் தப்பிச்சிருக்க மாட்டார். எல்லாரும் போய் பிலாத் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்போ நிப்பாட்டும் போது எல்லாரும் சொல்றாங்க க்ரூசிஃபை ஹிம், அவரை வந்து குத்துங்கன்னு. அவர் ஜீசஸை கூப்பிட்டு தனியா பேசுவார். எல்லாரும் உன்னை வந்து க்ரூசிஃபை பண்ண சொல்றாங்க, உன்கிட்ட இருக்க ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு சொல்லணும்னு ஜீசஸ் வாயே திறந்திருக்க மாட்டார். அவர் வந்து எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்க மாட்டார். இவரும் யோசிக்கிறார், இவர் கொலை குற்றம் செய்யற அளவுக்கு, இவரை க்ரூசிஃபை பண்ற அளவுக்கு இவர்கிட்ட எந்த தப்பு நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க ஜனங்க கிட்ட போய் பேசுறாங்க. என்ன தப்பு அவர்கிட்ட இருக்கு, ஏன் அவரை க்ரூசிஃபை பண்ண சொல்றீங்கன்னு உடனே வந்து அவர் சொல்லுவார். ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இல்லை தன்னைத்தானே தேவகுமாரன்னு சொல்றாரு அதனால எங்களுக்கு கோவம் அப்படின்னு. இன்னும் பிலாத்து பயந்துருப்பார். பயந்து போய் கேட்பாரு, நீங்க தேவகுமாரானாமே நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. ஜீசஸ் வாயே திறந்திருக்க மாட்டார். அப்போ அவர் சொல்லுவார், டோன்ட் யூ நோ ஐ ஹாவ் த அத்தாரிட்டி டு ஃப்ரீ யூ அப்படின்னு கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தெரியாதா நான் நினைச்சா உங்களை நான் விடுதலை பண்ண முடியும், ஆனா நீங்க வாயே திறக்க மாட்டீங்கன்னு கேட்பாரு. ஆனா ஜீசஸ் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னா, ஸ்டில் ஏன்னா ஒருவேளை இல்லை என் மேல தப்பு இல்லைன்னா பிலாத் அந்த டைம்ல வந்து அவரை ஃப்ரீ பண்ண வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா கர்த்தரோட சித்தம் என்ன, அன்னைக்கு அவர் சிலுவையில அறையணும். இதெல்லாம் சொல்லி தேவ சித்தம் இல்லாம போயிடுமோன்னு சொல்லிட்டு ஜீசஸ் வாயை மூடிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து லா வந்து சொல்லிடுறாங்க, இல்லை வி ஹாவ் டு க்ரூசிஃபை அப்படின்ட்டு. ரொம்ப பாடுபட்டு தான் அவர் இறந்தார். நிறைய பேர் ஜீசஸோட க்ரூசிஃபிகேஷனை ரொம்ப யதார்த்தமாக எடுத்துட்டீங்க. ஆமாம் வந்தார் செத்தார் அப்படி போனார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா நிறைய மூவிஸ் அப்படி தான் காட்டுவாங்க, ஜீசஸை சிலுவையில் அறைவாங்க, இங்கே ஒரு ரத்தம் இங்கே ஒரு ரத்தம், கையில் ரத்தம் காலில் ரத்தம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நிஜத்தில் அவர் அவர் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ரத்தம் அணிஞ்சதுன்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. நீங்கள் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. எல்லா மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது 2004 வந்தது இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். எல்லா படத்துலையுமே ஃப்ரம் பர்த் டு ரெசரக்ஷன் வரைக்கும் காட்டுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஆனால் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, லாஸ்ட் 12 hours கெத்செமன் தோட்டத்திலேருந்து கர்த்தரோட ரெசரக்ஷன் வரைக்கும், ஜீசஸோட அவர் உயிர் தழுறது வரைக்கும் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் 12 hours மட்டும் ஜீசஸ் என்ன பாடுபட்டாருன்னு ரொம்ப தெளிவாக அதில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாத்தையும் சாட்டை அடிக்கிற மாதிரி சின்ன வயசில் மூவிஸில் காட்டுவாங்க. ஆனால் உண்மையான சாட்டை எப்படி இருந்ததுன்னா, அந்த சாட்டைக்கு கீழே கம்பி கம்பியாக இருக்குமா, அதை அடித்து இழுக்கும் போது சதையோட வருமா. ஒரு தேவகுமாரன் நமக்காக அப்படி இறந்திருக்காரு. அதனால அவரை ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக ஆக்கிடாதீங்க.
அந்த மாதிரி இருக்குமா. அதே மாதிரி அவர் வந்து பிலாத் வந்து இந்த லாவை கொடுத்தோன்னா முதல்ல முள்முடி எடுத்து தலையில வைக்கிறாங்க. அந்த முள்முடி வந்து அந்த முள்ளு பயங்கர ஷார்ப்பா இருக்குமா. ஆஃப்டர் ஆல் நம்ம முள்ளு குத்துனாலே ஒரு 4 நாள் உட்காந்துருவோம், ஐயோ முள்ளு குத்துது. அதை எடுக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும். ஆனா அவர் குத்தும் போது அங்கேருந்து ரத்தம் வடி ஆரம்பிச்சிருச்சா. ரொம்ப பாடுபட்டு தான் அவர் இறந்தாராம். இன்ஃபேக்ட் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல நடிச்சர் வந்து ஜிம் கேவிசோல், அவர் தான் வந்து அந்த படத்தோட ஹீரோ. அவர் நடிக்கும் போது அந்த சிலுவையை தூக்கிட்டு வர காட்சி அவர் நடிக்கிறார். நடிக்கும் போது ஒரு 5 ஷாட் எடுத்தாங்க. ஒரு ஷாட்ல வந்து அவர் அந்த சிலுவை அவர் மேலே விழுந்து இந்த ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சான். அதே மாதிரி மவுண்ட்ல ஒரு செர்மன் ஷாட் எடுக்கும் போது அவர் மேலே லைட்னிங் பட்டு அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அவருமே ரச்சிக்கப்பட்டதா அவரோட சாட்சி நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஜிம் கேவிசோல், பேஷன் ஆஃப் கிரைஸ்டோட ஹீரோ, அவர் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் அவர் ரச்சிக்கப்பட்டுட்டாரு. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு ஜெபம் பண்ணார். அந்த மாதிரி சிலுவை எடுத்துட்டு போகும்போது ஷாட் சரியா வரலையா. அப்போ அவர் என்ன ஜெபம் பண்ணார்னா, ஜீசஸ் வந்து நான் வந்து இந்த படத்துல நடிக்கிறேன், ஆனா இந்த படத்துல யாருமே இந்த ஜிம்மை பார்க்க கூடாது, உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷாட் அவங்க எடுத்தாங்களா. ரொம்ப அருமையா வந்ததுன்னு அவர் சாட்சி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி ஒரு சீன்ல வந்து பரபாஸ் வந்து ஜீசஸை பார்க்குற மாதிரி ஒரு சீன். பரபாஸ் கேரக்டரில் நடிச்சவர் வந்து பைத்திரோஸ் சரூபி. அவர் வந்து அந்த காட்சியில் நடிக்கிறாரு. அப்போ ஜீசஸை பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று செட் பண்ணுறாங்க. அவர் ஜீசஸை பார்க்கும்போது இவர் ஒரு பார்வை பார்க்குறாரு. இந்த பைத்திரோஸ் சரூபி வந்து ஜீசஸை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். உண்மையான ஜீசஸ் அவருக்கு பார்த்த மாதிரி இருந்தா உடனே அவருமே கிறிஸ்தவனா ரச்சிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாட்சியம் இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அவர் ஒரு புக் எழுதினாராம், பரபாஸ் டு ஜீசஸ் கன்வெர்ட்டட் வித் a லுக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புக் எழுதினாராம். அவரும் ரசிக்கப்பட்டாரு. அதே மாதிரி யூதாஸ் கேரக்டர்ல இருந்த லூச்சா லியோ, அவரு வந்து ஒரு ஏத்திஸ்டா இருந்தாரு. இந்த ஜீசஸ் இப்படிலாம் பாடுபட்டாரான்னு அந்த படத்துல நடிக்கும் போது அவருமே ஒரு கிறிஸ்தவனா மாறிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல பார்த்தா புரியும். ஸோ இதுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஜீசஸ் வந்து இறந்துருக்காரு. அதுதான் உண்மையா அப்படிதான் இறந்தாரு. நம்ம லேசா வந்து ஒரு காயம் பட்டு நம்ம லேசா சிலுவையில் வந்து ஒரு 4 இடத்துல ரத்தம் வந்து அந்த மாதிரிலாம் ஜீசஸ் இறக்கல. ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷனோட எல்லாம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் உடம்புல மட்டும் காயம் கிடையாது, மென்டலா ஹி வாஸ் வெரி வீக். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சரி உடம்புல தானே காயப்பட்டது, நிறைய நம்ம வந்து உடம்புல இருக்கிறத விட மென்டலா நம்ம வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். நம்ம எந்த வேலையும் பார்ப்போம். உடம்புல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் மென்டலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம்னா நம்மளால வேலை செய்ய முடியாது. நீங்கள் சம்டைம்ஸ் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, ரொம்ப வேலை ஜாஸ்தி ஆச்சுன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருவோம். ஐயோ நமக்கு எந்த வேலையும் நம்ம செய்ய வேணாம், நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு உட்காந்துருவோம். ஸோ ஃபிசிக்கல் பாடியை விட மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப பயங்கரம். அது வந்து ஜீசஸ் நாள்லேருந்தே பட ஆரம்பிச்சிட்டார். நாள் கெத்செமனே தோட்டத்திலேருந்தே ஹி வாஸ் வெரி மென்டலாக அவருக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்து உடம்பு பிரகாரமாகவும் அவர் ரொம்ப பாடுபட்டு தான் இறந்தாரு. அதே மாதிரி அந்த நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப எப்படி அவர் அரைஞ்சாங்கன்னா நர்வ்ஸ் எங்கே ஓடுதோ அங்கே பார்த்து அந்த ஆணி அடிச்சாங்களாம். நமக்கு ஆஃப்டர் ஆல் சதையில வந்து ஆணி அடிச்சாலே பயங்கரமாக வலிக்கும். நரம்பு எங்கே இருக்கோ அந்த நரம்பை பார்த்து அவருக்கு அடிச்சாங்களாம். அதே மாதிரி அவர் 12 மணிக்கு அவர் வந்து சிலுவையில் அரைகிறாங்கன்னா 3 மணி நேரம் அவர் ரொம்ப துடிச்சு தான் இறந்தார். ரொம்ப துடிச்சு இறந்தார். உடனே உயிர் போயிட்டா தெரியாது. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சிலுவையில் தொங்குறாரு. 3 மணிக்கு தான் அவர் உயிர் பிரியுது. அவ்வளோ தூரம் அவர் ரொம்ப பாடுபட்டு இறந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் ஈட்டியை வச்சு குத்துறாங்க. அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு குத்தும் போது அங்கே ரத்தத்துக்கு அப்புறம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மொத்த ரத்தத்தையும் நமக்கு கிட்ட கொடுத்துட்டாரு. மொத்த ரத்தம் உடம்புல ஒண்ணுமே இல்லை, மொத்த ரத்தத்தையும் கொடுத்து வெறும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இறந்த இயேசுக்கு இறந்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்துட்டாரு. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவ்வளோ தூரம் பாடுபட்டு நம்ம உயிரை கொடுத்த இயேசுக்கு நமக்கு என்ன பண்றோம்? நம்ம ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணும். சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையா சண்டே ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவொடனே பிரியாணி சாப்பிட்டு படுத்துட்டு ஈவினிங் ஆனா ஃபெலோஷிப் போறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கபா தலே ரஷத ரெபெலோ ரிக்கபா துரிக்கத ரெபெலோ பாபா துரிக்கந்தலே சகே லெகே பரா பாபா. கர்த்தர் சொல்றார், இதோ என்ற ஆவியானவர் சொல்றார், சித்தத்தை செய்யாத சபைகள், சித்தத்தை செய்யாத மக்கள், என்ன ஒபே பண்ணாத மக்கள், இதோ என் நியாய தீர்ப்பு வருது என்ற ஆவியானவர் சொல்றார். இதோ பட்டயம் இதோ பட்டயம் என்ற ஆவியானவர் சொல்றார். இன்னைக்கு நான் சொல்றேன்,
சொல்றேன் ரிகந்த ராபா, இன்னைக்கும் நான் சொல்றேன் ரிகந்த ராபா, இன்னைக்கும் நான் சொல்றேன் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிகந்த ராபா லோரிகா. என் கோபோ ரிகம்பா, என் கோபோ ரிகந்த ராப், என் கோபோ ரிகந்த ராப் புறஜாதியானவர் மேல அல்லன் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிகந்த. சபைக்கு போல கிறிஸ்தவர்கள் மேல என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்த லர ஷப கலே ரேஷபா லோரிகா துரிகபா ராபா லோரிகா ஒரிகந்த ராபா லோரி. ஒரு கிறிஸ்தவனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ரிகபாரா மோசே போல இருக்கணும், ரிகந்த எலியாவை போல இருக்கணும், ரிகந்த ராபாலோ ரிகபா. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளை நான் தேடுறேன் ரிகந்த. ஒரு வீட்டில் நீங்க 4 பேர் இருந்தீங்கன்னா ரிகந்த 4 பேர் தீர்க்கதரிசிகளா இருக்கணும் ரிகந்த. அதுதான் இந்த கடைசி காலத்து உண்டான நீட் என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபாலோ. இது கடைசி காலம் ரிகந்த, இது கடைசி காலம் ரிஷபாலோ, இது கடைசி காலம் ரிகந்த. காலை இனி செல்லாதன் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிகந்த. எச்சரிக்கையா இருங்க ரிகந்த, எச்சரிக்கையா இருங்க ரிகந்த ராபாலோ, எச்சரிக்கையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபாலோ ரிகபா பாபா உரிகந்த ராபாலோ ரிகம். இன்னமேட்டு ரிகந்த யாரெல்லாம் ஜீசஸ் ரிகந்த டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆக்குறீங்களோ ரிகந்த ராபாலோ ரிகம், என் கோபாக்கினி அளவில்லாம உங்க மேல ஊத்தப்படும் ரிகந்த ராபால். இன்னைக்கு பாவம் செஞ்சு நாளைக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்கிற ஜனங்களே ரிகந்த ராபாலோ, வாலிபர்களே ரிகந்த இதோ ரிகபா பாபா இனி ஒரு நாள் உங்களுக்கு வராது என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்த. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படாட்டி ரிகந்த என்னைக்குமே அந்த நாள் உனக்கு திருப்பி கொடுக்கப்படாது என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபாலோரி. பார்த்து நடந்துக்கோங்க என்று ஆவியானவர் சொல்றார் ரிஷத ரேபே லோரிகா பாபா ரிபாலா ரிகந்த ரேபே லோரிகா பாபா துரிகபா ராபா லோரிகா. ஜீசஸ் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க என்று கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபா லோரிகா. ஹி இஸ் a lord of lords ரிகந்த ராபா லோரிகா. கர்த்தாதி கர்த்தா ரிகந்த ராபா. அந்த சராசரத்தை படைச்ச ரிகந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ரிகந்த ராபா லோரிகா பாபா. டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆக்கிடாதீங்க ரிகந்த ராபா லோரிகா. அப்படி எடுக்கிற மக்களுக்கு ரிகந்த ராபா ஐயோ என்ற ஆவியானவர் சொல்றார் ரிகந்த லேரே ஷபா லாரிகா பாபா துரிகபா ராபா லாரிகந்த ரேபே லோரிகா பாபா துரிஷக லேபே லோரிகா பாபா துரிகபா ராபா லோரிகா பாபா ரிபா ஷபா லோரிகா பாபா. In Jesus name I pray. Amen. Thank you Jesus.